ஃப்ரெண்ட்ஸ், விஸ்வா அன்பரசில் இன்னைக்கு ஒரு செம்மையான எபிசோடுங்க. என்னதான் பிளான் போட்டும் அனன்யானால ஒன்றும் முடியல. அதனால ஒரு செம்மையான ஒரு பிளானை போட்டு அனன்யாவோட ரூமுக்கு ஜெய்ய வர சொல்றாங்க. அது என்ன ஏது அப்படிங்கிறத இந்த எபிசோட்ல ஃபுல்லா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிக்கிங்க, லைக்கை தட்டி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். அனன்யா சொல்லிட்டு இருக்காங்க மங்கா கிட்ட, பாட்டி என்னால முடியாது பாட்டி, நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. கொஞ்சம் இரு அனன்யா செல்லம், நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் என்ன, நீ எதுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்க? ஐயோ பாட்டி, ஏதாவது சொதப்பிடுச்சுன்னா என்ன பாட்டி பண்றது? அதெல்லாம் ஒண்ணு சொதப்பாது, எல்லாமே நல்லா தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. மங்காவும் இல்லாட்டி பேசாம இந்த டேப்லெட்டை போட்டுருவோம் பாட்டி, அவ்வளவுதான் அப்படிங்கிறாங்க. அனன்யா மங்கா சொல்றாங்க, அனன்யா கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க மனவரையில பாத்தீங்கன்னா அதுக்கு மேல தம் மாப்பிளோட அர்த்தம் வந்திருக்குது பாத்தீங்களா. அவங்க ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. தாலியை எடுத்துட்டு போனவங்கள இன்னும் ஆளவே காணோம். எப்பதான் பூஜையில வச்சு தாலி எடுத்துட்டு வருவாங்கன்னு தெரியல. போன ஆளுங்க இன்னும் காணாமேன்னு கண்ணா பின்னான்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. பத்மாவும் வந்துருவாங்க இருங்க, ஏங்க பறந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. வந்துருவாங்க இருங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இதை போய் கேட்டுட்டு வர்றேன்னு சொன்னேன், வசந்தும் கௌசல்யா வேற காணோம், அவங்கள வேற காணோம், இவங்களையும் காணோம், என்ன பண்றது அப்படின்னு ஒரே குழப்பத்துல இருக்காங்க பத்மா. அடுத்ததே நம்ம அன்பரசியை காமிக்கிறாங்க. அன்பரசி வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க விஸ்வாக்காக. கையில அந்த தட்டை வச்சுட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி காருக்குள்ள வச்சுட்டு சார் வர்ற வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அங்க ஒரு திருடன் வர்றான். இவங்க காருக்கு முன்னாடி நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அந்த திருடன் கார் டோரை ஓபன் பண்ணி அந்த தாலியை எடுத்துக்கிட்டு இருக்கான். கரெக்டா விஸ்வா வர்றாரு. ஏன் அன்பரசி அங்க பாரு, திருடன் திருடிட்டு இருக்கான், புடியவனா புடியா அப்படின்னு சொல்றாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா வேக வேகமா அன்பரசியும் பின்னாடி துரத்திட்டே போறாங்க. கூடவே விஸ்வாவும் துரத்துக்கிட்டே வர்றாங்க. ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா, அன்பரசி தட்டி விட்டு அப்படியே கீழே விழுகிறாங்க. அதனால அவரை பிடிக்க முடியல, அவன் தப்பிச்சு ஓடிட்டான். மிஸ் ஆயிட்டானே அப்படின்னு சொல்லி இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மண்டபத்தை காமிக்கிறாங்க. இன்னும் ஆள் வரவே இல்லை. அதனால பயங்கர கடுப்புல இருக்காங்க. அந்த மாப்பிள்ளையோட அத்தையும் என்னதான் நடக்குது இங்க, என்ன இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இன்னும் வரலையே அப்படின்னு இங்க புலம்பிட்டு இருக்கிறாங்க. இதுல மங்கா வேற பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. ஐயோ இவனுக்கு வேற தாலி எடுத்துட்டு வந்துருவானுக்கு போல இருக்கே அப்படின்னு பயந்துட்டு இருக்காங்க. சரி எப்படி இருந்தாலும் நம்ம ஆளுங்க கரெக்டா எல்லாம் மேட்ச் பண்ணிடுவானுங்க அப்படின்னு சொல்லி பிளான்ல தான் இவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா விஸ்வா அன்பரசி ரெண்டு பேரும் வேக வேகமா வர்றாங்க. அப்ப பத்மா அதை பார்த்துட்டு சொல்றாங்க, பாருங்க ரெண்டு பேரும் வந்துட்டாங்க, அதுக்குள்ள எத்தனை புலம்புனீங்க, நான் தான் வந்துருவாங்கன்னு சொன்னல, நீங்க எதுக்குங்க இப்படி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பேசுறாங்க. விஸ்வா அன்பரசி ரெண்டு பேரும் வந்து அப்புறம் அந்த தாலியை கொடுக்குறாங்க. என்ன அன்பரசி இவ்வளவு லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது விஸ்வா சொல்றாரு, ஆமா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அது என்னன்னா அப்படிங்கும் போது பேசாம இருங்க அப்படின்னு சொல்லி கஞ்சாட காமிக்கிறாங்க. அன்பரசி என்னாச்சு அன்பரசி, ஏன் இவ்வளவு லேட், அவன் என்னமோ சொல்ல வர்றான். அது ஒண்ணும் இல்லாத, டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருந்தது, அதைத்தான் அவர் சொல்ல வர்றாரு அப்படிங்கிறாங்க. சரி நாங்க போய் ரெடி ஆயிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை கொடுத்துட்டு அன்பரசி விஸ்வா ரெண்டு பேரும் கீழே இறங்கி வர்றாங்க. அப்போ விஸ்வா கேக்குறாரு, ஏன் அன்பரசி இதை சொல்ல வேண்டாம்னு சொன்ன, சொல்லிருக்கலாமே இதுல என்ன இருக்கு அப்படின்னு. ஐயோ சார், இதை பார்த்தாங்கன்னா அபசகுணம், இது மாதிரி தாலி தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னா அபசகுணம், அதனால ஒன்னும் சொல்லாதீங்க விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா அந்த திருடனுக்கு எடுத்துட்டு போன தாலியை இவங்க எடுத்துட்டு வரல போல இருக்கு, வேற ஏதோ புது தாலி வாங்கிட்டாங்க போல இருக்கு, வாங்க சார் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. சரி நீ சொல்றதும் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாவும் போறாங்க. அடுத்ததே அனன்யாவை காமிக்கிறாங்க. அனன்யா கிட்ட தாலி எடுத்துட்டு அன்பரசியும் விஸ்வாவும் வந்துட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க மங்கா. இதை கேட்டோன்னே பயங்கர ஷாக் ஆயிருது, என்ன பண்றது அப்படின்னு யோசனை பண்றாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா ஜெய்க்கு திரும்ப திரும்ப கால் பண்றாங்க. ஜெய் போனை எடுக்கிறது தான் ஐடியாவே இல்லை. கெஸ்ட் கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அங்கே இங்கேயும் திருப்பி அங்க போன் எடுக்காம பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன போனவே எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு, சரி இது வேலைக்காகாது, நம்ம பிளான் யூஸ் பண்ணிட வேண்டிய, எக்ஸிக்யூட் பண்ணிட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புறாங்க. அதுல என்ன அவங்க சொல்றாங்கன்னா, ஜெய் இப்ப முகூர்த்த நேரம் வந்துருச்சு, தாலியும் எடுத்துட்டு வந்துட்டாங்க, என் அக்காவும் வந்துட்டா, இனி நீங்க என்னை ஏத்துக்கிற மாதிரி தெரியல, என் போனை எடுத்துக்கிற மாதிரியும் தெரியல, என்னை ஏத்துக்கிற மாதிரியும் தெரியல, அதனால நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போதே அந்த வாய்ஸ் நோட்டை கேட்டுட்டு இருக்காரு ஜெய்யும். என்னடா முடிவு எடுக்க போறா அப்படிங்கிற மாதிரி இவங்க பார்த்துட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு வேற வழி தெரியல, சரி தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலை பண்ணிக்கலான்னா அவ்வளவுக்கு மோசமான பொண்ணெல்லாம் நான் இல்லை, நான் அந்த மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோடனே ஜெய்க்கு ஒரு சந்தோஷம், அப்பாடா
நம்ம ரூட்டு கிளியர்டா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் ஜெய், எனக்கு மணவரைக்கு போறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்கணும். அப்பனா தான் என்னோட புது வாழ்க்கையை நிம்மதியா சந்தோஷமா என்னால வாழ முடியும் ஜெய். ப்ளீஸ் ஜெய், நீங்க வந்தீங்கன்னா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுருவேன் ஜெய் அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்தோன்னே சரி இவ்வளோ மன்னிப்பு கேட்க தான் கூப்பிடுது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அனன்யா இருக்க ரூமுக்கு போறாரு. ஜெய்யை பார்த்தோன்னே வாங்க ஜெய் வந்துட்டீங்களா? ஜெய் சாரி ஜெய், உங்களை மனசை ரொம்ப புண்படுத்தியிருக்கேன், உங்களை லவ் பண்ண சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்ணியிருக்கேன், எனக்கு புரியுது ஜெய், உங்களோட சூழ்நிலையும் எனக்கு நல்லாவே புரியுது. ஆனா நான் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க ஜெய் அப்படின்னு சொல்லி தொபக்கடின்னு காலில் விழுந்துடுறாங்க. காலையில விழுக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஜெய்யும். அதே சமயத்துல இங்க கல்யாண மேடையில புரோகிதர் என்ன சொல்றாருன்னா பொண்ணை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சிவகாமியை அங்க இருந்து பொண்ணை கூட்டிட்டு வர்றதுக்காக வர்றாங்க. வந்து கதவை தட்டுறாங்க. காலில் விழுந்துட்டு இருந்த அனன்யாவை பார்த்து ஜெய் சொல்றாரு, எழுந்திரி அனன்யா அப்படின்னு சொல்றாங்க. எழுந்திரிச்ச உடனே பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னா அவங்க ஒட்டியானத்தை கலட்டுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க அனன்யா, எல்லாம் வெளியே தட்டிட்டு இருக்காங்க, என்ன நீ பண்ணிட்டு இருக்க? அதுக்கு அனன்யா என்ன சொன்னாங்க தெரியுமா? நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் நான் உன்னை இங்க வர சொன்னா, விஷயமே வேற. உன்னை கல்யாணம் பண்ணிக்காமல என்னால எல்லாம் வாழ முடியாது, நீ தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படியே பெட்ல பிடிச்சி தள்ளி விடுறாங்க. ஜெய் அனன்யா தப்பு பண்றானுங்க, இது ஒரு பெரிய தப்பு அனன்யா, வேண்டாம் அனன்யா அப்படின்னு சொல்றாங்க. கேட்கறதா இல்ல அனன்யா இந்த தப்பை எல்லாத்தையுமே ஜெய் தான் பண்ற மாதிரி ஜோடிக்கிறதா இந்த பிளானவே பண்றாங்க. அனன்யா வந்து ஜெய்ய கட்டி பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறாங்க. அனன்யா கதவை தரன்னு சொல்லிட்டு கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க சிவகாமியும். அப்ப பாத்தீங்கன்னா பொண்ணோட அம்மா கூட மாப்பிள்ளையோட அம்மாவும் வந்திருக்காங்க. அவங்க என்ன கதவை திறக்க மாட்டேங்கிறாளே, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஒன்றும் இல்லை, அவள் பாத்ரூம் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் கதவை தட்டிட்டு இருக்காங்க. இங்கவே ஜெய் வந்து அவர் பறந்துகிட்டு இருக்காரு. முதல்ல நீ தள்ளுன்னு சொல்லி அவர்னால தள்ளவே முடியல, அவ்வளோ இறுக்கமா பிடிச்சிருக்காங்க. அனன்யா என்ன பண்றதுன்னே தெரியல. ஜெய்க்கு பயங்கர குழப்பத்துல இருக்காரு, சத்தம் போடுறாரு அவரும். நீ அனன்யா எல்லாரும் தப்பா நினைப்பாங்க அனன்யா, நீ முதல்ல விடு என்ன அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காகத்தான் நான் இதவே பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அனன்யாவும் கதவை தட்டிட்டே இருக்காங்க. சிவகாமி அப்போ அந்த மாப்பிள்ளையோட அம்மா என்ன பண்றாங்கன்னா உடனே அங்கிருந்து போய் அவங்க அண்ணி இருக்காங்க பாருங்க, அவங்கள கூப்பிட்டு பொண்ணு கதவை திறக்க மாட்டேங்கிறா அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டோடனே அவங்க அண்ணி பயங்கரமா பதறி வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி டென்ஷனாக, அவங்க ஏற்கனவே டென்ஷன் பாட்டி இதுல யாரும் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. இதெல்லாம் பாட்டியிருந்த மங்கா பாட்டி என்னடா இது செல்லம் மாத்திரை வேற வச்சுட்டு ஏதாச்சும் மாத்திரை போட்டுருவேன்னு சொல்லி பயப்படுத்திட்டு இருந்தாலே, ஐயோ அதுக்கு இது பண்ணிட்டாலோ என்னமோனோ அவங்களும் ஓடி போறாங்க. எல்லாருமே பாத்தீங்கன்னா வந்துடுறாங்க, கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. கதவை திறக்கிறதா ஐடியாவே இல்ல, இது வேற எவ்வளோ பிளான போட்டுட்டா அப்படிங்கிற மாதிரி வசந்தி இன்னும் பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாக்குறாங்க இது வேலைக்கே ஆகாது, கதவை உடச்சிட்டு உள்ள போயிட வேண்டியதான் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா கதவை உடைச்சிட்டு உள்ள போறாங்க. பார்த்தா அனன்யாவும் ஜெய்யும் பெட்ல படுத்திருக்காங்க. இதை பார்த்தோன்னே எல்லாத்துக்குமே பயங்கர ஷாக் ஆயிருக்கு. அனன்யா தள்ளு முதல்ல அப்படின்னு சொன்னோடனே பாத்தீங்கன்னா அனன்யாவும் விட்டுறாங்க. என்ன நடக்குது இங்க அன்பரசி அப்படிங்கிற மாதிரி விஸ்வா வந்து அன்பரசி கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அன்பரசிக்கு ஒண்ணுமே புரியல, பயங்கர ஷாக்கா பாத்துட்டு இருக்காங்க அன்பரசி. ஆகா நம்ம செல்ல பிளான போட்டு சக்சஸ் பண்ணிருச்சு போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க மங்கா பாட்டியும். அனன்யாவும் அப்படியே பாத்தீங்கன்னா ஒரே ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டு இருக்க மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருக்காங்க பெட்ல உட்காந்துட்டு. ஜெய் தான் பாவம், என்னடா இது இப்படி தர்ம சங்கடமான நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பயங்கர ஷாக்ல உட்காந்துட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது.